இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். ஒரு மக்களாட்சி நிறைந்த ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்றால் திமுக என்கின்ற ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவராக யார் இருக்காருன்னா தலைவர் தளபதி அவர்கள். கோவையில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சுந்தராபுரம் பகுதியில் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இதில் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி, தமிழகத்தில் தொடர்ந்து ஊழலாட்சி நடைபெற்று வருவதாகவும் இதற்கு முடிவு கட்ட தளபதியின் ஆட்சி 2026 கட்டாயம் வரும் என்பதில் மாற்றமில்லை என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் டாஸ்மாகை ஒழிப்போம் என கடந்த காலங்களில் கூறிய ஆட்சியாளர்கள் தற்போது அதை பற்றி ஒன்றும் பேசுவது இல்லை என குறிப்பிட்டார். தமிழ்நாடு வெற்றி கழகம் பல கட்சிகளின் பி டீம் என பேசி வருவதை குறிப்பிட்ட அவர் தளபதியை இயக்குநர் வினோத் இயக்கி வருவதாக நகைச்சுவை தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகம் சார்பாக கோவையில் முதன்முறையாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னணி கட்சிகளுக்கு இணையாக தொண்டர்கள், குறிப்பாக இளைஞர்கள் திரளாக ஆர்வமுடன் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது.